மேலும் ஒரு முக்கிய செய்தி, திமுகவை வீழ்த்த நினைக்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சீமான் திட்டவட்டமாக தனித்தே போட்டி என்று தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளோம் எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிக மற்றும் விசிக இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது சீமான் திட்டவட்டமாக தனித்தே போட்டி என்று தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நேற்றைய தினம் டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பில் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். அங்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய தொகுதிகள் வாரியாக தன் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அப்போது திமுகவிற்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் அவர் திமுக கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் விசிக கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் அந்த அழைப்புகளை அவர்கள் நிராகரித்த பிறகாக தற்போது திமுகவுக்கு எதிராக வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பு நேரடியாக, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் ஒரே அணியில் விழுவதற்கு நீங்கள் அனைவரும் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சீமான், விஜய் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும் பொழுது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பின் பெயரில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறும் பொழுது பல்வேறு விஷயங்களை கூறினார். தற்போது 236 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் நியமிக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் இதுவரை 150 வேட்பாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்றும் 2 மாதத்திற்குள்ளாக 236 தொகுதி வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். மேலும் அவருடைய, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அழைப்பை நிராகரித்த சீமான் அவர்கள், நாங்கள் தனித்தேதான் போற்றி திமுக அதிமுக என இரு கட்சிகளுக்கும் இடையிலான நாங்கள் புதிய பரிணாமத்தை வைத்திருக்கிறோம். எனவே எங்கள் கொள்கை என்பது தனித்த அரசியல்தான். ஏற்கனவே திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் கொள்கை ரீதியாக சேர்ந்த கட்சிகள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போய்விட்டன. எனவே நாங்கள் தனித்த அரசியல் நோக்கித்தான் முன்னெடுப்போம். எத்தனை காலமானாலும் எங்களுடைய இந்த தனித்த அரசியல் என்பது மாறாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 236 தொகுதிக்கும் வேட்பாளர் நியமிக்கும் பணியானது நடைபெற்ற நிலையில் தற்போது 150 தொகுதிக்கு வேட்பாளர் தயார் செய்யப்பட்டு விட்டார் என்று சீமான் தெரிவித்திருக்கிறார்.